வணக்கம். நான் உங்க அடைக்கிறேன். இப்ப என்னன்னா, திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏற்றக்கூடாதுன்றதுக்காக எந்த பெருமையெல்லாம் டிஎம்கே வரும் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போனாங்க. தீபம், சாதாரண தீபம், அகல் விளக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு இவங்க திறமையை பாருங்க. ஏற்றக்கூடாதுன்னு அதை தடை சொல்லி நாங்களே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போனாங்க. அதனால உச்ச நீதிமன்றம் கடுப்பாகி அந்த திருப்பரங்குன்றது மேல மாமிசம் சாப்பிடக்கூடாது, தொழுகை பண்ணக்கூடாதுன்னு வாங்குற பெருமையெல்லாம் இவங்க சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இவங்க பாருங்க, இவங்க போனது தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு அப்படின்னு உங்களே சொல்லுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க திருப்பரங்குன்ற மலை மேல தொழுகை பண்ணக்கூடாதுன்னு வாங்குற உத்தரவும் டிஎம்கே தான் பொருந்தும். ஏன்னா அவன் எதற்கு தொட்டில் ஆட்டிட்டு பிள்ளைய கிள்றான். தொட்டில் ஆடுறது உங்களை என்ன முஸ்லீமா இல்ல, ஆனா பிள்ளைகள் விட்டது இங்க நம்ம தீபத்தை ஏற்ற கூட இந்துச பல கோயில் அடிச்சாங்க. ஆனா பாருங்க, மேலோட்டமா பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு நாங்க போராடிப்பாங்க. ஆனா இவங்க தொழிலுக்கு தடை வச்சது, உத்தரவு வாங்கினது டிஎம்கே காரணங்க. சிறுபான்மை ஓட்டு இல்ல, பொதுமக்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்துஸ், கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. யாருமே ஜாதி அடிப்படையில இப்ப கலவரத்தை உண்டு பண்றதுக்கு அவங்களே சண்டை போடுறதுக்கு ரெடி இல்ல. இவங்க இன்னமும் அதே ஜாதி கலவரத்தை ஓடிட்டு இருக்காங்க. எல்லா அண்ணன்மதியோட மேல தோழா பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இவன் போனது தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு தடை வாங்குறதுக்கு. ஆனா அங்க ஆர்டர் வந்தது இவனுங்க பண்ண வேலையில, திருப்பி இவனுங்க பண்ண வேலையில கோர்ட்டு என்ன சொல்லிருக்காங்க, மேல தீபத்தை ஏற்றத்துக்கு வழிவகுங்க, அதுவும் இல்லாம மேல தொழுகைக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? தொழுகை பண்ணக்கூடாதுன்னு, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு, இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க டிஎம்கே. தொழுகை பண்றதுக்கு நாங்க போதையில்லைன்னு சொல்லுவானுங்க. ஆனா முழுக்க உள்ள குத்திட்ட மாதிரி இவங்க பண்ண கடுப்புல தான் அங்க உச்ச நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க. தொழுகைக்கு யாருமே தொழுகை பண்ணல. சந்திரன் கூட இருந்தீங்க இந்துஸ்மே மொத்தமே ஏத்துங்க, நாங்களும் வர்றோம், எங்களுக்கும் அகல் விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுங்க. நாங்க நீங்க நிப்பாடுங்கன்னு சொல்ல, குறுக்க நின்னாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு நீங்க உறுதுணைங்க, நீங்க சந்திரன் கூட ஏத்துனீங்க, நாங்களே வர்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஜாதி கலவரத்தை தூண்டுறது யாருன்னா டிஎம்கே. என்ன இவன் தூண்டி விட்டு உட்காந்துப்பான். அதனால இப்ப திருப்பி பொதுநல வழக்கா போடுறீங்க. அதனால கடுப்பாகி 2 நீதிபதி சுவாமிநாதன் பண்ணிருக்க யாருமே விசாரணை பண்ணாதீங்க. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, அது ஒரு நீதிபதி மேல இருக்க 2 நீதிபதி அந்த கோர்ட்ல இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் இந்த விசாரணைக்கு விசாரணை பண்றது. அது இல்லாம அதை சொல்லியிருக்கும் போது இன்னொருத்தர ஃபைல் பண்ணதுனால இந்த கோர்ட்டுக்கு வேற வேலைங்க இருக்கு. வெறுமனமா இதுவே பண்றீங்க. அப்ப 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா போட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்ற விஷயத்துல இன்னொரு வழக்கு பண்ணா வெறுமனமா கோர்ட்டு இது மட்டுமே விசாரிக்கிறதுக்கு இல்ல. கோர்ட்டு எங்களுக்கு வேலைகள் இருக்கு, உங்க கட்சி சார்ந்த கட்சி பூசலைகளுக்கு நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் ஃபைனை போட்டு கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம சுவாமிநாதன் எந்த ஒரு திருப்பரங்குன்ற விஷயத்தை விசாரிக்க கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தேங்க்யூ.